ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருமபுரி மேக்கோவர். தருமபுரி மக்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முகூர்த்த லுக் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு எப்படி வந்து ஸ்கின் ப்ரெப் பண்ணி முகூர்த்த மேக்கப் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஐஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து லெஃப்ட் சைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெட் வைப்ஸில் வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். கம்பல்சரி இந்த ப்ராசஸ் பண்ணணுங்க, இல்லைனா மேக்கப் வந்து கேக்கி ஆகும். நீங்கள் கிளென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஜென்டில் கிளென்சர் யூஸ் பண்ணலாம், செட்டாஃபில்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின், ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீகோட்ன்ற ப்ராண்ட்லேருந்து ப்ரெப் அண்ட் ப்ரைம் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு குட்டி பொட்டில் வந்து நான் ரீகோட்லேருந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு அது வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பெரிய பாட்டில் கிடைக்கும் நமக்கு ரீகோட் ப்ராண்டில். ப்ரெப் அண்ட் ப்ரைம் க்ரீன் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கைஸ், ஏன்னா ட்ரை ஸ்கின் இல்லையா. ஸோ வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணணும். அதுவுமே கொஞ்சம் பிராண்ட் வைஸ் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு மேக்கப் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கேக்கி ஆகும். அதனால் ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் பாருங்கள், ஸ்கின்னில் வந்து எவ்வளோ க்ளோ தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஸ்கின் ப்ரெப் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஒரு 60 செகண்ட் விட்டுருந்தேன். கொஞ்சம் எனக்கு ஆயில் நிறைய ஃபேஸில் வந்து ஆயிலி இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டை வந்து டிஷ்யூலேருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதிகமாக இல்லை, சும்மா லைட்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமர் பார்த்திங்கன்னா ரீகோட்ன்ற ப்ராண்ட்லேருந்து ஏஸ் ஆஃப் பேஸு ரேடியன்ட் ப்ரைமரு. இது பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு நல்லாவே இருக்கும் இந்த ப்ரைமர். ஸோ இவங்கள ஸ்கின் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ரேடியன்ட் அண்ட் ஹைட்ரேஷன் இந்த மாதிரி இருக்கிற ப்ரைமர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன். ஸோ நான் பார்த்திங்கன்னா டெர்மான்ற ப்ராண்ட்லேருந்து T30 ஷேட் ஆரஞ்சு ஷேட் எடுத்து எங்கெங்கே பிளாக் இருக்கும், டார்க் சர்க்கிள் இருக்கும், டார்க் ஸ்பாட் இருக்கும், அங்கெல்லாம் வந்து நான் ஆரஞ்சு கலர் கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இங்கே மவுத் அரவுண்ட் அண்ட் நோஸ் கிட்ட வந்து செப்ரேட் ஆகும் மேக்கப். ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம வந்து கன்சீல் பண்ணது தான் ரீசன். ஸோ வந்து பேஸ் வந்து நல்ல பிராண்டடாக, அதாவது டெர்மா மாதிரி பேலட் வச்சு நீங்கள் வந்து பேஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா எப்பவும் மேக்கப் மூவ் ஆகாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் வந்து டெர்மாவோட பேலட்லேருந்து தான் நான் வந்து கன்சீலர் பண்ணுவேன். இங்கே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பர்த் மார்க் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து T30 ஷேடு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா DC2. ஸோ இதுவுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்ன்றனால நான் வந்து PSC ப்ராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஷேட் பார்த்திங்கன்னா 4.9. இவங்களோட ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா டஸ்கி டு மீடியம் டஸ்கி. ஸோ அதனால் 4.9 எக்ஸாக்டாக இவங்களுக்கு வந்து ஷூட் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட
ஒரு ஸ்கின் டோன் ஃபேராக இல்லை, அவங்களுடைய ஸ்கின் டோனே மேட்ச் ஆகிடுச்சு. இதுவுமே பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ட்ரை ஸ்கின் இல்லையா, உங்களுக்கு வந்து கேக்கே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரை ஸ்கின்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்டே நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மினிமல் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள், ஃபவுண்டேஷன் போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹைலைட் பென்ஸ் வந்து கன்சீல் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து 003 Forever 52 கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட் கன்சீலர். நல்லா பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரை ஸ்கின்க்கு. இந்த கன்சீலர் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளும் ப்ளஸ் வந்து நல்லாவும் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சிலேருந்து நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம். இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்ற வந்து டவுட் இருக்குது. கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்கின் ப்ரெப் நல்லா பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து செட்டிங் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எல்லாம் வந்து கொஞ்சம் பிராண்டடாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுடைய நோஸ் வந்து ஷார்ப்பாக காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து ரீகோடுன்ற ப்ராண்ட்லேருந்து டார்க் ஷேடு எடுத்திருக்கேன். ஸோ முகூர்த்தத்துக்கு எப்போவுமே கொஞ்சம் ஷார்ப் நோஸ் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும். அதனால் கன்சீல் வச்சு டார்க் கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபோர்ஹெட்டும் கொஞ்சம் ப்ராடாக இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து நான் டார்க் ஷேடு வச்சு கன்சீல் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா செட்டிங் பவுடர், இது பார்த்திங்கன்னா கே பியூட்டி பிராண்ட்லேருந்து ஷேடு பார்த்திங்கன்னா ஆலியோ. ஸோ நான் வந்து பவுடரை வந்து டைரெக்டாக எப்போவுமே வந்து ஃபேஸ்க்கு கொண்டு போக மாட்டேன். பவுடரை எடுத்து கொஞ்சம் வந்து என்னோடய கையில் வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப மினிமல் பவுடர் செட் பண்ணணும், கம்பல்சரி செட் பண்ணணும். பட் வந்து மினிமலாக வந்து பவுடர் வந்து நம்ம குவான்டிட்டி யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஸ்கின் வந்து கேக்கியாக சான்சஸ் இருக்குது. பட் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு மேக்கப் செட் ஆக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் லுக்கு. ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும். மேக்கப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், பவுடரியாக இருக்கும், ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு சொல்லிவிட்டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அவ்வளோதான். டைம் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் செட் ஆகி நல்லா வந்து அழகாக க்ளோ கொடுக்கும். ஸோ வந்து பயப்பட வேண்டாம். இப்படி தான் இருக்கும் மேக்கப் வந்து பிட்வீன் மேக்கப் பண்ணும்போது பார்த்தோன்னா இப்படி தான் பவுடரியாக இருக்கும், ஒரு மாதிரி எப்படி ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பயப்பட வேண்டாம்.
பிகினர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பயந்தேன். நான் கரெக்டாக தான் பண்ணுறேனா அப்படின்ற பயம்லாம் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பயத்தை தூக்கி போடுங்க. நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஷேட் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து கன்சீலர் ஒரு ஹைலைட் கன்சீலர் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஷேட்ஸ் வந்து லைட்டராக கொடுக்கும் ஹைலைட் பென்சிலில் மட்டும். அப்படின்னும்போது மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஐஸ்க்கு பார்த்திங்கன்னா சேம் பிராண்ட் ஃபாரெவர் 52 003 ஷேடு வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் பவுடர் வச்சு பேக் பண்ணியாச்சு. எங்களுடைய சாரீ பார்த்திங்கன்னா மெரூன், ஸோ ப்ரௌன் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி. அதனால நான் ட்ரான்ஸ்லேஷன் கலராக ப்ரௌன் ஷேட் எடுத்து ட்ரான்ஸ்லேஷன் கலராக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சேம் மெரூன் கலர்லேயே கொஞ்சம் வந்து மீடியம் மெரூன் கலர் எடுத்து க்ரீஸ்க்கும் கொஞ்சம் கீழே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி லுக்கு பார்த்திங்கன்னா ஹாலோ ஐஸ். இது பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஐஸ்க்கு நல்லாயிருக்கும். ஹாலோ ஐஸ் பார்த்திங்கன்னா இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னர்லேயும் டார்க் இருக்கும். மிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட் மேட் இல்லை ஷிம்மர் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைட்டு மெரூன் ஷேடு எடுத்து அதில் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், கைண்ட் ஆஃப் மெஜந்தா. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஐ ஷேடு வந்து தெளிவாக காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், அவுட்டர் கார்னரில் டார்க்கும் இன்னொரு கார்னரில் வந்து நம்ம டார்க் பண்ணணும்.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவுட்டர் கார்னர்லையும் இன்னர் கார்னர்லையும் டார்க் இருக்கணும். டார்க் ஷேட் அப்ளை பண்ணணும். சென்டர் ஆஃப் த லிட் பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டன் ஷிம்மர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஷிம்மர் எப்போவுமே வந்து ஃபிங்கர்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷிம்மர் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஹார்ஸ் லைன் தெரியுது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஸ்மச் பண்ணணும். ஒன்றோட ஒன்றா வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐ மேக்கப் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்ட்டு நினைக்கிறேன். பாருங்கள், ரைட் சைடு வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு பாருங்கள் எப்படி தெரியுது. ஸோ வந்து நம்ம ஒன்றோட ஒன்றா வந்து ஹார்ஸ் லைன் தெரியாத அளவுக்கு பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐ மேக்கப் பார்க்க வந்து அழகாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஐ மேக்கப் வந்து பக்காவாக இருக்கும். முகூர்த்த மேக்கப்புக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐஸில் வந்து நான் எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா மார்னிங் டைம்ன்றதுனால வந்து அந்த கண்ணை அழகாக எடுத்து காமிக்கும், அழகாகவும் இருக்கும். எனக்கு எப்போவுமே முகூர்த்தம் டைமில் பர்சனலாக வந்து ஐ மேக்கப்பில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஐலைனர், ஸ்கெட்ச் பென்சில், இது பார்த்திங்கன்னா வந்து விவரம்னு நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேனான்னு தெரியல. நான் வேணால் உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஸ்பெல் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் வரும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 2 in 1. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இது வந்து ஃபால்ஸ் ஐலசஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து க்ளூவாகவும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அரௌண்ட் 700 சம்திங். பட் நல்லாயிருக்கும். முகூர்த்த டைமில் கொஞ்சம் விங் வரைஞ்சோன்னா நல்லா அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஷார்ப் விங் கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாரி கைஸ், ஆஃப் வீடியோ நானே மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்காது. நீங்கள் வந்து தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா லோவர் லேஷில் பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் ப்ரௌன் வந்து அதோட லைக் கைண்ட் ஆஃப் மெஜந்தா ஆட் பண்ணி நான் வந்து லோவர் லேஷில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா பிளாக் ஷேடோவும் எடுத்து கொஞ்சம் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் லோவர் லேஷ் கிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா காஜல் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கிலாந்துன்ற பிராண்ட்லேருந்து ஜெல் லைனர் எடுத்து காஜலாக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்பர் லிஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து காஜல் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து எம்டியாக இல்லாமல் கண் வந்து பார்க்க அழகாக இருக்கும். நம்ம வந்து எந்த சைடு அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய கண்ணை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்க சொல்லிவிட்டு காஜல் வந்து அப்ளை பண்ணுங்கள். லைக் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா மஸ்கரா வந்து பார்த்திங்கன்னா மெப்ளின் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அஃபோர்டபுளும் நல்லாவும் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் ஆல்சோ லாங் லாஸ்டிங்கும் இருக்கும். ஃபால்ஸ் ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மஸ்கரா அப்ளை பண்ணணும். ஃபால்ஸ் ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வந்து மஸ்கரா அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்றா பிளெண்டிங்காக இருக்கும். தனித்தனியாக தெரியாது. ஏதோ வந்து வச்சுருக்கிற மாதிரியெல்லாம் வந்து தெரியக்கூடாது. நல்லா நேச்சுரலாக இருக்கணும். ஐலாஷஸ் வச்சுருந்தாலும் ஃபால்ஸ் ஐலாஷஸ். இப்போ பார்த்திங்கன்னா நோஸ் கவுண்டர் பண்ணலாம். ஐ மேஜிக் பிராண்ட்லேருந்து வந்து கான்டோர் பேலட் எடுத்திருக்கேன். நோஸில் அண்ட் வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட் கொஞ்சம் ப்ராடாக இருக்கு இல்லையா, ஸோ ஃபோர்ஹெட் அண்ட் கொஞ்சம் வந்து ஜா லைன் ஷார்ப் பண்ணலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா ஐலேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஐலேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வச்சு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா இல்லை லென்த்தாக இருக்கா அப்படின்றது. லென்த்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ஐலேஷை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரு சில ஃபால்ஸ் ஐலேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ வந்து எல்லாருக்குமே அது வந்து சூட் ஆகாது. நம்ம வந்து வச்சு பார்த்து கரெக்டாக இருக்கான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா ஐ மேஜிக் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். கல்யாண பொண்ணு சிரிக்கும் போதும் சரி, வெட்கப்படும் போதும் சரி, கொஞ்சம் வந்து கண்ணம் செவக்கணும். ஸோ அந்த கான்செப்டில் நான் வந்து கொஞ்சம் முகூர்த்த டைமிங்கில் வந்து ப்ளஷ் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன். எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக ப்ளஷ் கொடுக்க. நல்லா நீட்டாக ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க, ஹார்ஸ் லைன் தெரியாத அளவுக்கு. லிப் லைனர் பார்த்திங்கன்னா ரீகோடின் பிராண்ட்லேருந்து ஷேடு பார்த்திங்கன்னா மூக்கா. சாரி காய்ஸ், நானே மறைச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மிஸ்டேக் இருக்காது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரீகோட் பிராண்ட்லேருந்து ஷேட் நம்பர் 5 எடுத்திருக்கேன். கொஞ்சம் டார்க் பிங்க்கு. முகூர்த்தத்துக்கு மோஸ்ட்லி எப்போவுமே டார்க் பிங்க்கு, டார்க் மெரூன் அண்ட் ரெட்டு இந்த மாதிரி போனிங்கன்னா முகூர்த்த மேக்கப் நல்லா அழகாக இருக்கும். இதுவே நம்ம வந்து கொஞ்சம் இன்டென்ஸை வந்து டெப் பண்ணிக்கலாம், பில்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டார்க் வேணுன்றதுக்காக.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் ரீகோடின் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஹைலைட்டர் எங்கெங்கே அப்ளை பண்ணணும்னா சிக்ஸு, ப்ரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் வந்து லிப்ஸ் இருக்கு இல்லையா, கியூபிட் போன் அண்ட் ஃபோர்ஹெட் அண்ட் சின் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகிற ஏரியா. ஸோ இதை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இப்போ ஐப்ரோ ஷேவ் பண்ணலாம். பிஎஸ்சி பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன் டார்க் ப்ரௌன் ஷேட். அண்ட் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் வந்து இன்னர் கார்னர்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ப்ளஸ் வந்து ஐப்ரோஸ் போன். ஸோ பிந்தி வந்து வச்சாச்சு. மேக்கப் எப்படி இருக்குது கைஸ், நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்ன்றதுனால நான் வந்து அர்பன்டிக்கோட ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நம்ம வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வைக்கணும். அண்ட் ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள், இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து வீடியோகிராஃபி எடுத்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த க்ளோவாக இருக்குது பாருங்கள் ஃபேஸாக. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த மேக்கப் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மேக்கப் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் guys. அண்ட் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. தேங்க்யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.